இன்றைக்கி லஞ்சுக்கு பச்சை மொச்சை போட்டு புளிக்குழம்பு தாங்க பண்ண போகிறேன். என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு ஊர்லேருந்து இதை வாங்கிட்டு அதை உரித்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்கங்க. இந்த பச்சை மொச்சையை அவங்க ஊரில் பிதுக்கம் பருப்புன்னு சொல்கிறாங்க. நாங்களாம் எங்கள் ஊரில் அப்படியே போட்டு தாங்க புளிக்குழம்புல பண்ணுவோம். என்னோடய ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்த ரெசிப்பியை நான் இன்றைக்கி அப்படியே பண்ண போகிறேன். இதை பிதுக்கம் பருப்புன்றாங்க. இந்த பருப்பை பிதுக்கி எடுத்து தான் பண்ணுறாங்க. அவங்க சொன்ன ரெசிபியை தாங்க நான் இப்போ பண்ண போகிறேன். முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கிறேங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக பச்சை மொச்சையை அள்ளி அந்த பவுலில் போட்டு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. அப்படியே இந்த பச்சை மொச்சையை தண்ணி ஊற்றி 8 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. நைட்டே நான் ஊற வச்சிடுறேங்க, மறுநாள் காலைல குழம்பு பண்ணுறதுக்கு. இப்போ தாராளமாக தண்ணி ஊற்றி மூடியை போட்டு மூடி வச்சிடலாங்க. 8 மணி நேரமாவது ஊறினதை அந்த பருப்பை பிதுக்கி எடுக்க முடியும்னு சொன்னாங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரியே. இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சுங்க, மார்னிங் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து திறந்து பார்க்கலாம். பருப்பு நல்லா ஊறி போயிட்டு லைட்டாக 1-2 முளைச்சும் வந்திருக்குங்க பருப்பில். இப்போ பருப்பை எடுத்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த பருப்பை பிதுக்கி எடுத்து குழம்பு பண்ணுற விஷயத்தில் எனக்கும் புதுசு தாங்க. சரி, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கிறேங்க. நான் இந்தியாவிலேருந்து கத்தார் வரத்துக்குள்ளே கொஞ்சம் முளைச்சே போயிருக்குங்க பயிர் 1-2. இப்போது இந்த பருப்பை நம்ம பிதுக்க ஆரம்பிச்சிடலாங்க அவங்க சொன்ன மாதிரியே. இப்போ கையில் அந்த பருப்பை வச்சுட்டு அமுத்துனா தனியாக வந்துடுதுங்க. ஸ்கின் தனியாக, பருப்பு தனியாக வந்துடுது. ஆனால் எனக்கு தான் மனசு கஷ்டமாக இருக்குது, தோல்லாம் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இப்படி பண்ணால் தான் குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதனால எல்லா பருப்புமே நம்ம பிதுக்கி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்குது. நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்கிட்ட கொடுத்தா ஈஸியாக பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வேலையை. கையில் வச்சு அமுத்துனா இது மாதிரி பருப்பு தனியாக, ஸ்கின் தனியாக வந்துடுதுங்க. ஆனால் ஊற வைக்கணுங்க, குறைஞ்சது 8 மணி நேரமாவது இந்த பருப்பை. எல்லா பச்சை மொச்சையும் ஈஸியாக நான் பிதுக்கி எடுத்துட்டேங்க. பருப்பு தனியாக, ஸ்கின் தனியாக வந்துருச்சுங்க. ஆனால் தோல் நிறையா வந்துருச்சுங்க தனியாக. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பருப்பு தனியாக வந்துருச்சு. ஆனால் பருப்பு ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. குழந்தைங்களாம் ஈஸியாக சாப்பிட்ருவாங்க இந்த பருப்பை அப்படியே கொடுத்தா கூட. இருந்தாலும் என்னோடய ஃப்ரெண்டு சொன்ன ரெசிப்பியை இன்றைக்கி ட்ரை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்திருக்கேங்க நான். அவங்கக்கிட்ட நான் அப்பயும் கேட்டேன், இந்த தோலை வச்சு ஏதாவது ரெசிபி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இருந்த பருப்பை நம்ம இப்போ ஒரு குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அவிச்சிக்கலாங்க. ஒரு விசில் விடுறேங்க. இப்போ அந்த குழம்புக்கு தேவையான காயும் ரெடி பண்ணிட்டேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு முருங்கைக்காய், கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. பூண்டு எல்லாம் இங்கே வின்டராக இருக்கிறதால கத்தாரில் பூண்டெல்லாம் நல்லாவே முளை விட்டுருச்சுங்க. நான் அப்படியே தான் குழம்புல போட போகிறேங்க. இன்றைக்கி 3 பேருக்கு தேவையான பிதுக்கும் பருப்பு குழம்பு தாங்க நான் ரெடி பண்ணுறேன். இதுக்கு போதுமானதுங்க 3 பேருக்கு காய். ஒரு விசில் வந்தோடனே குக்கரை ஆஃப் பண்ணிட்டோங்க. இப்போ குக்கரை திறந்துடலாம். நான் நினச்சேன் ஒரு விசில் விட்டால் நல்லா மசிஞ்சிருன்னு, ஆனால் மசியவே இல்லைங்க. என்னோடய ஃப்ரெண்டு மசியாதுன்னு சொன்னாங்க. அப்படியே இருக்குங்க பருப்பு. ஒரு கப்பில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி போட்டு வச்சுருக்கேங்க. அதில் பச்சை மொச்சை வேக வச்ச தண்ணியை வடித்து நம்ம அந்த புளியில் ஊற்றி ஊற வைக்கிறோம். இப்படி குழம்பு பண்ணால் நல்லா வாசமாக இருக்கும்னு சொன்னாங்க. அதையே நான் ஃபாலோ பண்ணுறேன். பச்சை மொச்சையும் நல்லா வெந்திருக்குங்க, புளியும் ஊறிக்கிட்டு இருக்குங்க. புளியை நல்லா கரைச்சி ஒரு கப்பு அளவுக்கு தண்ணியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாங்க. 4 பூண்டு பல், 6 சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ போட்டுக்கிறேன். கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன் நான். இப்போ இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. தாராளமாக 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகும் கொஞ்சம் வெந்தயம் போட்டு பொரிய விட்டுருக்கேன். பெரிய பெருங்காயம் துண்டும் போட்டிருக்கேங்க. கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ உரித்து வச்ச சின்ன வெங்காயம் பூண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. பெருங்காயம் இந்த குழம்புல கண்டிப்பாக போடணும்னு சொன்னாங்கங்க. மொச்சை நல்லா கேஸ் பிடிக்குங்க வயிற்றுக்கு, அதனால் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கணும். கூடவே நான் கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காயுமே இப்போ சேர்த்து வதக்கிக்கிறேங்க. தக்காளி ஒரு சின்ன தக்காளி தாங்க போட்டேன். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை நல்லா கையால் அமுத்தி விட்டு பிசைஞ்சு விட்டு போட்டுக்கிறேங்க நான். இப்போ காயெல்லாம் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது நான் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க. குழம்புக்கு தேவையானது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான மசாலா போட்டுடலாங்க. கொஞ்சமாக மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர், 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி போட்டிருக்கீங்க நான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகணுங்க, அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும்.
நல்லா வதக்கி எடுத்தாதாங்க குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு பேஸ்ட்டை இப்போ ஊற்றிடலாங்க. ஊற்றி கரண்டியெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற புளி தண்ணியையும் இப்போ போட்டுடலாங்க. இது மாதிரி குழம்பு பண்ணால் ரொம்பவே ருசியாக இருக்குன்னு சொன்னாங்கங்க. நான் அதுவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நான். இப்போ புளி தண்ணியும் கரைச்சி விட்டுறலாம். எங்கள் ஊர்லலாம் நாங்கள் இப்போயே பச்சை மொச்சையும் சேர்த்துருவாங்க. பச்சை மொச்சையை பிதிக்கலாம் எடுக்க மாட்டோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானும் ட்ரை பண்ணுறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நானும் ஃபீட்பேக் போடுறேன் நான் இந்த வீடியோவில். நல்லா கிளறி விட்டுறாங்க. கிளறி விட்டுட்டு நான் கொஞ்சமாக பெருங்காயத்துண்டும் இப்போ சேர்த்துக்கிறேங்க நான் முன்னாடி சேர்த்தது பத்தாதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க கொஞ்சமாக. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ கொதித்த குழம்புல அவிச்சி வச்சுருக்கிற பச்சை மொச்சையும் சேர்த்துடலாங்க. பச்சை மொச்சை நல்லா வெந்து போயிருக்குங்க ஆல்ரெடி. இப்போ குழம்பு காய் எல்லாமே நல்லா வெந்ததும் தான் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம் குழம்புக்கு. இப்போ குழம்ப ஸ்லோ ஃப்ளேமில் போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுவோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுன்னா சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுங்க. அவிச்சி பிதிக்கி எடுத்த பிதுக்கம்பருப்பு குழம்போட சேரணுங்க. அதனால் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா கொதிக்க விடுவாங்க குழம்ப. இது மாதிரி மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாங்க. தெரிக்காமல் இருக்கும் குழம்பு கொதிக்கும்போது. இப்போது மூடியை திறந்துடலாங்க குழம்புலேருந்து. நல்லா வாசனையாக இருக்குங்க குழம்பு. இப்போ சூப்பராக பிதுக்கம்பருப்பு குழம்பு ரெடியாக இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நான் கொஞ்சமாக சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்த பிதுக்கம் பருப்பையும் அப்படியே அவங்க சொன்ன ரெசிபியும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு பிதுக்கம் பருப்பு குழம்பு தாங்க நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நான் சாப்பிடாத ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி பிதுக்கி எடுத்து இந்த குழம்பு பண்ணும்போது இந்த குழம்புல இருக்கிற பச்சை மொச்சையை ஈஸியாக குழந்தைங்க சாப்பிட்ருவாங்கங்க. உங்களுக்கும் பச்சை மொச்சை கிடச்சிதுன்னா இதே மாதிரி பிதுக்கம் பருப்பு குழம்ப ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட் டே வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கம கமன்னு இன்றைக்கி பச்சை மொச்சை போட்டு செம்மையாக புளிக்குழம்பு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த புளிக்குழம்புக்கு அப்பளமும் கூடவே வெந்தயக்கீரையும் ரெடி பண்ணியிருக்கோம். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த குழம்பு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. பச்சை மொச்சை போட்டு இது மாதிரி குழம்பு பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருந்ததுங்க. ரொம்ப ஈஸியாகவும் குழம்பு காலி ஆகிடுச்சிங்க. நானும் லஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி பச்சை மொச்சை போட்டு குழம்ப ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மளோட சேனலில் இருக்கிற எல்லா ரெசிபி வீடியோக்களையுமே செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.